ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 70 மார்க் டெஸ்ட்டு. 70க்கு நீங்கள் 15 எடுக்கணும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கேட்டிருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் புக் பேக் வந்து நல்லா பார்த்துருப்போங்க. கண்டிப்பாக லாஸ்ட் மினிட் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கணினி தொழில்நுட்பம் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 6-12 இதில் கணித ஏரண செயலாக்கத்தின் செயல்பாடு, எழுத்துருக்களை நினைவகத்தின் கையாளுவதற்கான குறியீடு முறைகளை பட்டியலிடுக. ஸோ அதுக்கு கீழே நிரல் கவுண்டர் என்றால் என்ன, பல பயனாளர் இயக்க அமைப்பு என்றால் என்ன, வாட் இஸ் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் சில அம்சங்களை எழுதுக. அதே மாதிரி அட்டவணைத்தாள்களை பெயர் மாற்றம் செய்யும் வழிமுறைகளை எழுதுக. ஒரு நிகழ்த்தலின் சிறப்பு குறியீடுகளை எவ்வாறு புகுத்துவாய். அடுத்து 6-3 18 இதில் உள்ளீட்டு சாதனங்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் இன்புட் டிவைஸ், கிவ் த 2 எக்ஸாம்பிள். அடுத்து கூட்டுக்க கேட்டிருக்காங்க. கணிப்பொருளில் பயன்படுத்தப்படும் இடைமுகம் மற்றும் தொடர்முகங்களை எழுதுக. நகர்த்துதல் மற்றும் நகலெடுத்தலுக்கான இடையே உள்ள வேறுபாடு, அட்டவணையில் ஒரு வரிசை மற்றும் நெடுவரிசை எவ்வாறு சேர்ப்பாய். ஹவு டு இன்சர்ட் த ரோ அண்ட் காலம் இன் டேபிள். ஏதேனும் 3 வடிவூட்டல் தேர்வுகளை எழுதுக. ரைட் எனி 3 ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி நிலையான வலப்பக்கத்திற்கு மாறும் வலப்பக்கத்திற்கு உள்ள வேறுபாடு, வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாட்டிக்ஸ் டைனமிக்ஸ் வெப் பேஜ். இணைய சேவைகளின் பயன்பாடுகளை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் இன்டர்நெட் சர்வீஸ். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு கணினி பொருளின் அடிப்படை பாகங்களை தெளிவாக விளக்கப்படத்துடன் விளக்குக அல்லது ரோமின் வகைகளை பற்றி விளக்கி எழுதுக. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கோப்பு அல்லது கோப்புரை தேடி கண்டுபிடிப்பதற்கான பல்வேறு வழிமுறைகளை விளக்குக அல்லது பத்தி இசைவின் வகைகளை பற்றி எழுதுக. ஒரு ஆவணத்தை அச்சிடுவதற்கு முன் எவ்வாறு முன்னோட்டம் செய்வாய் என்பதை ஆவணத்தை அச்சிடு செய்யும் விவரிக்கவும். ஓப்பன் ஆஃபீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செயற்குறிகள் நல்லா பார்த்துக்கோங்க. வரிசையாக்கம் என்றால் என்ன, கணிப்பொறி வலையமைப்பின் வகைகள் மற்றும் அதன் அளவு மற்றும் தூரம் மற்றும் கட்டமைப்பை பொறுத்து விளக்குக. ஏதேனும் 5 இணைய பயன்பாடுகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விவரிக்கும். எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பேஸ்ட் ஆன் த சைஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் த ஸ்ட்ரக்சர். எக்ஸ்பிளைன் இன் 5 இன்டர்நெட் அப்ளிகேஷன் சூட்டபிள் எக்ஸாம்பிள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். வீடியோ இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.